ம். ஆமாம், வர்றப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர சொன்னேன். போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தேங்க. என்ன வாங்கினேன்? கீரை வாங்கிட்டு வந்தேங்க. எங்கே கீரை? ஐயோ, கீரை வந்தோம்னே எனக்கு தெரியும். பக்கத்து வீட்டு வந்தங்காட்டி கீரை வாங்கி தர சொல்லிக்கிறேன். அந்த அக்கா உனக்கு முன்னாடியே வந்து கீரை கொடுத்துட்டு போச்சு. ஐயா, கீரை வாங்கி இங்கே வாங்கிட்டு வர கொடுக்க சொன்னால் நீ வாங்கி அந்த மணிக்கு கொடுத்துருக்குற. தெரியுமையா, எங்கள் அம்மா கறி அப்பவே சொன்னான் கல்யாணம் பண்ணுறப்ப. இந்த ஆளை பார்த்தாலும் விவரமாக தெரியலையே, நீ எதுக்கு ஆமாங்கிற? உனக்கு இருக்கிற அறிவு என்ன, அந்தஸ்து என்ன? இந்த ஆள் அப்படின்னா உடனே நமக்கு சொல்லுன்னு கோபம். என்ன உங்கள் ஆத்தா அப்படி சொன்னாங்கிற? எனக்கு என்ன அறிவு குறைச்சல் சொல்கிறேன். என்ன சொன்னேன்? நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன். அங்கே போய் என்ன பண்ணிக்கிறேன்? நாட்டுக்கோழி தான் பண்ணி கேட்டேன். அவன் என்ன பண்ணிக்கிறான்னு தெரியுமா? தெரியலையே. அதுதான் விவரம் கட்டாலும் எப்படி இருப்பேன் பார்த்து வாங்கிட்டு வரணும். அவன் கிராஸ் கோழி போட்டு கொடுத்துட்டேன். கிராஸ் கோழி கிலோ 300 அது வந்து நாட்டுக்கோழி வந்து 800. நீ 800 கொடுத்து போட்டு கிராஸ் கோழி வாங்கிட்டு வந்துக்கிறேன். வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 22/12/2025 டிசம்பர் திங்கட்கிழமை முருகா விசுவாச வருடம் மார்கழி 7ஆம் தேதிங்க. இன்னைக்கு மேல் நோக்கு நாளுங்க. நல்ல நேரம் காலையில் 6:15 to 7:15 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:45 to 5:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 9:15 to 10:15 மறுபடியும் இரவு 7:30 to 8:30 வரைக்கும் இருக்குதுங்க முருகா. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் இன்னைக்கு காலையில் 10:30 ஆரம்பிச்சு 12 வரைக்கும் இருக்குதுங்க. சூளம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிருங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் காலை 10:46 வரைக்கும் துவிதியை திதிங்க. அதுக்கப்புறம் திருதியை திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4:07 வரைக்கும் பூராடம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராடம் நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4:07 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் காலை 6:24 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4:07 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டே மிருகசீரிஷத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்குதுங்க. இன்னைக்கு பொதுவான ராசி பலன்லாம் அமைப்பு எப்படின்னு பார்க்கறதுக்காக டைம் ஸ்டாம்பிங்கோட நம்ம ராசி பலன் சொல்லிட்டு இருக்கிறேங்க. வாங்க பார்க்க போலாங்க முருகா இன்னைக்கு. சரிங்களா? வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு இந்த திங்கட்கிழமையிலேங்க லக்னத்தில் உங்களுக்கு மாந்தி வந்துடுறாருங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்காங்க, சூரியன் இருக்காங்க, சந்திரன் இருக்காங்க, சுக்கிரன். 4 கிரகங்கள் அமைப்பு 9ஆம் வீட்டில் இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க, 12ஆம் வீட்டில் சனி இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் இன்னைக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையால் உங்களுடைய பணி இடத்தில் வேலைக்கு போகிற இடத்துல உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வேலை திருப்தியாக அமையும். இன்னைக்கு எந்த சுணக்கம் எந்த ஒரு கஷ்டங்கள் இருக்காது. இருந்தால் கூட பணி நிமித்தமாக சில பேர்த்துக்கு பயணங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு தெரியுதுங்க. அது உங்களுடைய வேலைக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கும். பயணங்களால் அமோகமான ஒரு முன்னேற்றம் உண்டு. கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. சரிங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி 11ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ராகு இருந்தால் என்னாகும்? புதிய தொழில் முயற்சிகள் ஆகட்டும், அல்லது புதிய ஒரு வியாபாரம் தொடங்குவதாகட்டும், அல்லது லாபம் தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் பழைய தொழில் பண்ணுறவங்க பெரிய முதலீடு பண்ணுறப்போ 1-2 டைம் யோசனை பண்ணணும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ராசியின் அதிபதியாகக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அதாவது 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டம் லாபம் எல்லாம் அதிகரிக்கும். பழைய தொழிலில் பெரிய அமௌண்ட் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மற்றபடி சின்ன சின்ன அமௌண்ட்லாம் போட்டு டெவலப் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்ப உறவுகளை இன்றைக்கி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை அமைப்பு வச்சு பார்க்குறப்ப குடும்பத்தில் உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலையாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஹாப்பியான மூமெண்ட்டு தானுங்க. கணவன் மனைவி பந்தம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 7ஆம் வீடு சூழல் கலத்திரஸ்தானம் வந்து அதில் ஒரு கிரகம் இல்லைங்க. அதனால் இருந்தால் கூட சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கார். அதனால் அந்யோன்யம் தாம்பத்தியம் அதிகரிக்கும். திங்கட்கிழமை குடும்பத்தில் அம்மனிக்கும் ஐயனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இருந்தால் கூட 2 பேரும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க. எது தொட்டதுக்கெல்லாம் சினிங் கோபம் வரப்போதும் பெருசாக தொந்தரவு இல்லை. இருந்தாலும் சினுங்கல் கோபம் வரக்கூடிய தன்மை லேசாக தெரியுதுங்க. ஏன்னா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு சில தவறான புரிதல்களை ஏற்படக்கூடிய தன்மை உருவாக்கி கொடுத்துருவார் லேசாக. ஏட்டுங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போகணும், அவ்வளோதான். மற்றபடி தொந்தரவுலையும் காதலரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பை வச்சு பார்க்குறப்போ காதலில் சில குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம். ஸோ மனசில் உள்ளபடி சொல்லிட்டிங்கன்னா காதல் பூ பூக்கும். அதே சமயத்தில் சில பயணங்கள், சில குலதெய்வத்துக்கு போகிறது, சில ஏரியா கூட்டிகிட்டு போகிறது, அம்மனை கூட்டிகிட்டு போகிறது, ஐயன் கூட்டிகிட்டு 2 பேரும் போனீங்கன்னா இனிமை கூடும். காதல் வந்து அப்படி கொஞ்சம் பயணங்களால் இனிமை கூடுன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல் போயிட்டு வாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் வக்ரசையில் குருவால் பசங்களையும் விடாமுயற்சியுடன் படித்து நல்ல பலன்களை பெறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது திங்கட்கிழமை.
அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். யாருக்கு? அஸ்வினிக்கு. இன்னைக்கு புத்துணர்ச்சியாகவும் தைரியமாகவும் நீங்கள் செயல்பட்டு கொடுத்த பல புதிய விஷயங்கள், அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், ஒரு உந்துதல் சக்தி அதிகரித்து இன்றைக்கி அமோகமாக இருப்பீங்க. உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். யாருக்கு? அஸ்வினிக்கு. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது சமூகத்தில் ஒரு செல்வாக்கையும் புகழையும் அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. நல்லாவே இருக்கலாம், தப்பு கிடையாதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்துக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த நாள் பரணிக்கு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆகட்டும், 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியன் ஆகட்டும், சனியினுடைய தாக்கமாகட்டும், எதுவாக இருந்தாலும் வேலைகளை, சில பொருளாதார சிக்கல்களை கொஞ்சம் உண்டாகக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கார்த்திகைக்கு இன்றைக்கி இருக்குங்க. சரிங்களா? இப்படி பார்த்தா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழி உறவு மூலிமா நல்ல அனுகூலம் உண்டு கார்த்திகையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கொஞ்சம் சுமாராக இருக்கணும். இந்த திங்கட்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுப்பெற்று ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அதனால் தந்தை அல்லது உங்களுடைய சொந்தக்காரர் வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அவங்க மூலியம் நல்ல செய்தி கூட வரும்னு வச்சுக்கல. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட நீங்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றிக்காக உங்கள் சந்திரன் மற்றும் சுக்கிரனுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குறாங்க. அதனால் சந்திரன் சுக்கிரன் இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் மனசார ப்ரே பண்ணிக்கும். அது போதும், நல்லது நடக்கும்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போய்ட்டுங்களா? சந்தோஷம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு இருக்கார். அது வக்ர ஸ்டேட் தானுங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 8th ஹவுஸில் செவ்வாய் இருக்காங்க, சூரியன் இருக்காங்க, சந்திரன் இருக்காங்க, அப்புறம் சுக்கிரன் இருக்காங்க. அப்புறம் 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சனி இருக்கார். 12ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் இன்றைக்கி வேலைக்கு போகிற இடத்துல 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் உங்களுக்கு போகிற பணி இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனாலும் சில மறைமுக எதிர்ப்புகள் போய் இவனுக்கு கொடுக்குறாங்களே, இவனோட நாம் சீனியர் ஆச்சு அப்படின்னு பல பேர் பொறாம போடுவாங்க. அந்தளவுக்கு தான் இருக்குதுங்க. அதே சமயத்தில் 11ஆம் வீட்டில் கூடிய சனியின் அமைப்பை வச்சு பார்க்குறப்போ உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உயர் அதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீ சீனியர் தான், ஆனால் வேலைத்தனத்தில் நீ இல்லையே, அவர் தான் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து எனக்கு பேசுவார். அந்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் முன்னேறி செல்வதற்கு உண்டான வாய்ப்பு தெரியுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பை பார்க்குறப்போ எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய தன்மை இருக்குது. முதலீடுகளில் கொஞ்சம் லேசான பின்னடைவு வரக்கூடிய தன்மை இருக்குது. எனவே கொஞ்சம் கவனமாக தொழில் வியாபாரத்தை பண்ணுங்கள். ஆசிட்டிஸ் என்னவோ அதையே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ராகு சனியின் நிலைப்பாடு காரணமாக உங்களுக்கு பழைய கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து இன்றைக்கி அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பார்க்குறப்ப குடும்ப உறவுல இன்றைக்கி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் குடும்பத்தில் நிதி பிரச்சனைகள் சீராக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு வளர்த்துக்கு பஞ்சம் இல்லை. மற்றபடி ஒன்றும் பெரிய தொந்தரவுலாம் பெருசாக இல்லைன்னு வச்சுக்க. ஆசிட்டிஸ் லைஃப் போயிட்டே இருக்கலாம். கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணும்? கணவன் மனைவிகளை நல்ல புரிதலை உண்டாக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் கம்யூனிகேஷன் இருந்தால் கூட அது கொஞ்சம் அனுசரித்து புரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அந்யோன்யமான தாம்பத்தியமான உறவை சிறப்பாக கொண்டாட போகிறீங்க. அதேமாதிரி 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ராசியின் அதிபதி சுக்கிரன் இருக்கார். அதனால் துணையுடன் நெருக்கம் அதிகமாகும். சுக்கிரன் கம்மிட்டு இருக்க மாட்டார், எல்லா வளர்த்தத்தையும் பண்ணுவார். அதே சமயத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் பழசெல்லாம் கிளறி களைப்புற்றாதீங்க. என்ன லைஃப்பில் சந்தோஷம் தேவையோ அதை மட்டும் பேசிவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது. சரிங்களா? சுக்கரன் கொஞ்சம் அப்படி பண்ணிவிட்டு லேசாக கிள்ளி மூடுவார், பார்த்துக்குங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? கொஞ்சம் வெளிப்படையான உரையாடல் பேச பேச உங்கள் காதல் கொஞ்சம் இருக்கிற இடர்பாடுகள் குறைன்னு வச்சுக்கங்களேன். புதிய உறவுகளை தொடங்க இது உகந்தமான நாள். புரிஞ்சுட்டிங்களா? அவ்வளோதான் சொல்ல முடியும், பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்ர குருவின் அமைப்பை வச்சு பார்க்குற பசங்க எல்லாம் பேச்சாற்றல் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய கல்வி ஸ்தானத்தை அடைவாங்க. கவலைப்படாதீங்க. கிருத்தி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆகட்டும், அவருடைய செவ்வாயுடைய சேர்க்கையாகட்டும், எதிர்பாராத சவால்கள் வந்தால் கூட அதை சமாளித்து ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், கொஞ்சம் காலதாமதம் வருதுங்க. எப்படி பார்த்தாலும் தேவையில்லாத சண்டைகள், உங்களுக்கு சம்மதமில்லாத விஷயத்தை தலையிட்டு நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை, ஆனால் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆகட்டும், அவருடைய சுக்கிரன் அமைப்பாகட்டும், ரெண்டுமே மனசுக்கு திருப்தியான செய்திகள் தேடி வரும், சுப செய்திகள் நடக்கும். நல்ல முன்னேற்றமான நாள் தானுங்க ரோகிணியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி அம்மனியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அம்மனியுடன் செலவிடக்கூடிய நேரம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும், பார்த்துக்குங்க.
ரோகிணி இன்றைக்கி மற்றதோட சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறீங்க குடும்ப வாழ்க்கையில். இருந்தால் கூட அம்மனிக்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு அதை வாங்கித்தர இதை வாங்கித்தர அப்படின்னு அள்ளி விட்டிங்கன்னா நாளைக்கு வசமாக மாட்டிக்குவீங்க. அதனால் எதை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் அம்மனினால உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் அம்மனிக்கு சொல்லுங்கள். ஓகே, ஓவர் கமிட்மெண்ட் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு மாட்டிக்குவீங்க. அதனால் சந்தோஷத்தை கொஞ்சம் இதாக பார்த்துக்கணும். சந்தோஷத்தை கூட லிமிட்டாக வச்சுக்கோன்னு வச்சுக்கங்களேன் ரோகிணியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மிருகசீரிஷம் உங்களுக்கு 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையானது கொஞ்சம் அலைச்சலை தரக்கூடிய தன்மையில் இருக்காங்க. அதனால் தேவையற்ற பயணம் இருந்தால் கூட உங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி பயம் வரும், இது செய்யலாமா வேண்டாமா மாட்டிக்குவோமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் கூட ஒவ்வொரு விஷயத்தில் வரும். அந்த பயம் நீங்களும்லாம் உங்களை குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிவிட்டு அந்த வேலை தொழில் வேலைக்கு பண்ணுங்க, நல்லது நடக்கும். மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட உங்களால் அந்த வாக்குவாதம் வராத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பேச்சில் தன்மையாக ஒரு பொறுப்பாக நடந்துக்கோங்க. எதிர்பாராத ஆதாயங்கள் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக வர வாய்ப்பு தெரியுது. ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேச்சில் இருக்கும்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அமைப்பு காரணமாக மகாலட்சுமி தாயார் மனசார வழிபடுங்க. ரைட்டுங்களா? அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் ஆகட்டும், தன லாபமாகட்டும் அல்லது நல்லா நடக்கும். அதே சமயம் ஏழைகளுக்கு அன்னதானம் முடிஞ்சால் பண்ணுங்கள், இன்னும் அதில் உத்தமமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க மிதுனராசினர்களே, லக்னத்திலேயே இன்றைக்கி குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 3ஆம் வீட்டில் கேதனை தனியாக இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மார்ஸ், அதாவது செவ்வாய் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் வீனஸ், அதாவது சுக்கிரன். அப்புறங்க 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சனி தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்னா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு வச்சு வேலையில் பார்க்குறப்போ உங்களுடைய அறிவாற்றல் உங்களுடைய தனித்துவமாக தெரிய போதுங்க. பணியிடத்தில் உங்களது அப்பப்போ உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவெடுத்து வேலையில் சுணக்கம் இல்லாமல் கொண்டு போவீங்க. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ வேலையில் கடின உழைப்பு பண்ணுவீங்க. வேலைக்கு போகிற சின்சியராக ஒர்க் பண்ணணும்ல அப்படின்னு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு சின்சியராக ஒர்க் பண்ணி உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை காமிப்பீங்க. நாளினா அந்த வேலையை யாரும் செய்ய முடியாது சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மற்றவங்களுக்கு வர மாதிரி பண்ணுவீங்க. சூப்பரான உழைப்பாளி தான் நீங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கூட்டமைப்பு என்னென்னா அவங்களோட சின்ன ஒரு மனஸ்தாபத்தை ஒரு பார்ட்னரோட வச்சு தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு கருத்தை சொல்லலாம், அவர் ஒரு கருத்தை சொல்லலாம். அதனால் அந்த கருத்து மோதல் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அனுசரித்து 2 கருத்துக்கு எந்த கருத்து உகந்ததோ எது சூட்டபுளாக அந்த தொழில் வியாபாரத்துக்கு வருமோ அதை அக்செப்ட் பண்ணுறது நல்லதுங்க. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்படி தான் சூழல் இருக்குதுங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லக்னத்திலேயே குரு வக்ரஸ்டேட்டில் இருக்குங்காட்டி குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை மதிப்பு உங்கள் பேச்சுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஈடுபடும். சில சுப செலவுகள் கூட ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்குது. சரிங்களா? கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் அம்மனியை இன்றைக்கி எப்பவுமே பார்க்குற விட அம்மனியை இன்றைக்கி அழகாக மிளிர்றையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அழகை கூட்டி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கிரன் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். இருந்தாலும் செவ்வாய் இருக்குங்காட்டி அதனால் கொஞ்சம் எசகுசுக்காக பேசிடாதீங்க. ஏட்டா நீ சொல்கிறது சீரியஸாக சொல்கிறியா நக்கலாக சொல்கிறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு ஒன்று இத்தனை வருஷமாக சொல்லலை இப்போ சொல்கிற அப்படிம்பாங்க. இல்லை மணி சீரியஸாக சொல்கிற அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லின்னு வச்சுக்கங்களேன், செவ்வாய் வேளத்திறந்த காமிச்சிடுவார். ரைட்டுங்களா? இருந்தாலும் அம்மனியோட ஐயனோட கொஞ்சம் ஆழமான புரிதலுக்கு இன்றைக்கி இது நடக்கும். நிதானமான பேச்சு விட்டு கொடுத்து போனீங்கன்னா தாம்பத்தியம் சிறக்கும், அந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப காதலில் இது வரைக்கும் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை இந்த அம்மனி என்ன மனசில் நினைக்கிறாள் அப்படின்னு அவங்க ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாம் தாண்டி ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய காதல் அமைப்பு நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு. ரைட்டா? சில கடினமான முடிவு கூட எடுப்பீங்க. வர வீட்டில் ஒத்துக்க பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சீரியஸாக திங்க் பண்ணுவீங்க. அதை பற்றி அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் காதலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவீங்க. நல்ல முயற்சி தான். ரைட்டுங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லக்னத்திலே உங்களுக்கு குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காட்டி பசங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதீத ஆர்வம் இருக்குது. வழக்கமாக படிப்பு நல்லா இருக்குது, புதுசாக கற்றுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும் அதனுடன் சூரியன் சேர்ந்துட்டார். அதனால் பொது வாழ்வில் கொஞ்சம் கவனம் அதிகரிக்கும். ரைட்டா? ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவாக நடந்துக்கவே மாட்டேன். ஒரு மதிப்பு மரியாதை நல்லா இருக்குது, ஆனாலும் முன்கோபத்தை தவிர்த்துக்கும். ஒரு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னால் கேட்க மாட்டேன் நீயே அப்படின்னு சத்தம் போடக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க பொறுமையாக கேட்டுக்கிட்டு பதில் சொல்வது மிருகசீரிஷத்துக்கு நல்லது. ரைட்டுங்களா? சவால்களை எந்த சவால் வந்தாலும் சரி அதை தைரியமாக சமாளிக்கக்கூடிய வியாபாரத்தில்
நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. வாடிக்கையாளர் அனுசரித்து போவீங்க. என்ன மூக்குக்கு மேலே கோபம் வந்துடும், அதை மட்டும் மிருகசீரிசம் கொஞ்சம் சீராக பார்த்துக்கணும். சரிங்களா? திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். அப்போ என்ன, அது தொழிலோ வியாபாரமோ வேலையோ அதை எப்படியோ ஒரு பக்கம் போயிட்டு போகுது. இந்த 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருந்தாவே குடும்பத்தில் அம்மனியுடன் குதூகலம் அதிகரிக்கும். கல்யாணம் ஆகாத பசங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுப செய்தி வந்து தரக்கூடிய அமைப்பை சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து கொடுப்பாங்க. இதுதான் ஒரு இனிமையாக பொழுது கழிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. இதுதான் ஒரு நிரந்தரமான நிசத்தரமான உண்மைன்னு வச்சுங்களேன். அதே சமயத்தில் புதிய உறவுகள் மூலம் உங்களுக்கு மனசிற்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ரைட்டா? உங்களுக்கு சிறப்பான குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை சூப்பராக இருக்குது. திருவாதிரைக்கு புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே உங்களுக்கு குரு வக்ரஸ்டேட்டில் இருக்கங்காட்டி உங்களுடைய முயற்சிகளுக்கு தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக இன்றைக்கி உண்டுங்க. அது பெரிய ஒரு குலதெய்வமாகட்டும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி ஆன்மீக நாட்டம் புனர்வசதிக்கு அதிகரிக்கும். பெரியவங்கள் ஆலோசனைகளை கேட்டு அது மாதிரி செயல்படணும்னு சொல்லுவீங்க. வெற்றி தேடி வரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் யார் இருக்கா, புதன் ரொம்ப வலுவாக இருக்கார். அதனால் பெருமாள், திருப்பதி, வெங்கடாஜலபதி, விஷ்ணு எப்படி பண்ணாலும் அவங்களுடைய நாமத்தை சொல்லி பாராயணம் பண்ணி முடிஞ்சால் மனசார ப்ரே பண்ணுங்கள். உங்களை அறிவாற்றல் இன்னும் மிளிரும், கவலைப்படாதீங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கடகராசி நேரிலே இன்றைக்கி 2ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 6ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க. அப்புறம் 8th ஹவுஸில் ராகு இருக்காருங்க. 9th ஹவுஸில் சனி இருக்கார். 10th ஹவுஸில் மாந்தி இருக்கார். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் தனியாக இருக்கார், வக்ரஸ்டேட்டில் இருக்கார். இப்படி இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பல கிரகங்களின் கூட்டமைப்பு வச்சு பார்க்குறப்ப எதிரிகள், மறைமுக எதிரியாகட்டும் நேரிடை எதிரியாகட்டும் எப்படி வந்தாலும் சரி வேலையில் வெளுத்து வாங்கிடுவீங்க. ஸோ எளிதில் ஈஸியாக சமாளித்து உங்கள் கடன்களை குறைத்து பணியிடத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றி தந்து அமோகமாக சந்தோஷமாக இருப்பீங்க. எப்படி பண்ணாலும் சரி கொஞ்சம் ஒர்க் அவுட் அதிகம் தான் சார் அப்படிங்கிற ஃபீலிங் மனசுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் அதை சமாளித்து நான் தானே வேலை செய்கிறேன், எனக்கு தானே சம்பளம் கொடுக்குறோம் அந்தளவுக்கு அப்படி நீங்களே உங்களை சமாதானப்படுத்தி வேலையில் சிறப்பாக செயல்படுவீங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு லாபம் படிப்படியாக உயரும். ஒரு நம்பிக்கையான ஒரு தொழில் வியாபாரம் இது நல்லாயிருக்கு அப்படின்னு முடிவெடுப்பீங்க. இன்றைக்கி சந்தேகமே வேண்டியதில்லைங்க. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ புதிய முதலீடுகள் உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. சில ரகசியமான விஷயங்கள் தொழில் வியாபாரம் டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அது பப்ளிக்காக யாருன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் பார்த்துங்க. சொல்லிட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணி பக்கத்து கடைக்கார வேறு மாதிரி பண்ணிக்குவான். அதனால் சில ரகசியமாக தொழில் வியாபாரத்தில் அது பாசிட்டிவான இது விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இல்லைனா குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை கூட வரும். அதனால் நிறுத்தி நிதானமாக புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் பேசி முடிவெடுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து பார்த்தா வக்ரமான நிலைமையில் குரு இருக்கார். அதனால் ஒரு அம்மனியோட சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாங்கிற எண்ணம் மேலோங்கும். இப்படி போனால் நீயே சொல்கிற கோயிலுக்கு போகலாங்கிறிய அடேங்கப்பா அப்படின்னு அம்மனையோட ஒரு அன்பு, ஒரு பிணைப்போடு அதிகரிக்கும். ரைட்டுங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் அம்மனியோடையோ அம்மனின்னா ஐயங்கோட குறைபாடுகள், ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கொஞ்சம் கவனம் பாருங்கள். தலைவலி, காய்ச்சல், சளி இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருக்குது. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் இருக்கா நீங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு வச்சு தான் பார்க்கணுங்க. அதனால் காதலில் அறிவார்ந்த உடையாளர்கள் இருக்குது. வெட்டித்தனமாக வீண்தனமாக கசகசன்னு பேச மாட்டேங்க. பேச்சில் ஒரு தன்மை நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகட்டும் உங்களுக்கு காதலில் சின்ன சின்ன சவால்களை கொடுத்து அந்த சவால்களை வென்று அந்த காதலை உறவை மேம்படுத்தி பலப்படுத்துகிறார். சுக்கிரன் உங்களை கைவிட மாட்டார். ரைட்டுங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ மாணவர்கள் மாணவிகள் தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடிய தன்மையில் படிப்பாங்க. காரணம் புதன் இருக்கார். புதன் அறிவாளி கிரகம், நம்பி பண்ணலாங்க. ஒரு தடவை படித்தா பளிச்சுன்னு புரியுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதே சமயத்தில் வெளியூர் பயணங்கள் ரொம்ப தூரமாக போகக்கூடிய பசங்களெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கவனமாக இருக்கும். வண்டி வானத்தில் பசங்க உள்ளே காலேஜ் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. சரிங்களா? ரைட். நட்சத்திர பலன் பார்க்குற புனர்வோசம் இன்றைக்கி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்ரமான குரு வச்சு பார்க்குறப்ப வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறக்கும், லாபம் கிடைக்கும், நினச்சது நடக்கும்.
இருந்தாலும் நீங்கள் வேலையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுணக்கங்கள் இல்லை இருந்தால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்து பொறாமப்படக்கூடிய தன்மை நிறையா இருக்குது வேலையில் பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க ஒரு குலதெய்வத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு ப்ரே பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த தடைகள் நீங்கும்னு வச்சுக்கல. கந்திஷ்டி குறையும், அவ்வளோதான் மெயினாக. சரிங்களா? பூச மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, இன்றைக்கி 9ஆம் வீட்டில் உங்களுக்கு சனியின் ஆதிக்கம் அதிகமாக தெரியுது. அதனால் தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சனீஸ்வரன் அதுக்கு ஒரு வழி கொடுப்பார், நல்லது நடக்கும். வேலை அல்லது தொழில் அல்லது வியாபாரத்தை எதில் பார்த்தாலும் சரி, ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய உழைப்பிற்கேற்ற அந்த பலன் தரக்கூடிய அமைப்பு போஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கு. ஸோ பொருளாதார நிகழ்வு பொருளாதாரத்துடைய நிலைமை நல்லாவே இருக்குது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆயில்யம் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், சந்திரன் அமைப்பாகட்டும், உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தைரியம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி ஒரு பலத்தை கொடுக்குறார். 3 கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது. ஆயில்யம் உடல் ஆரோக்கியம் மேம்படும், கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் அதிக ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது சார், வேலை பொழு எனக்கு அதிகம் சார் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ டயர்டாக வந்தால் கூட கிடைக்கிற வேலை கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? ஆயில்யத்துக்கு நோட்டேட் பாயிண்ட் அது. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையால் ஆரோக்கியம் மற்றும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படிங்க? கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை மனசார வழிபட தடைகள் நீங்கி வெற்றிக்குண்டான உந்துதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாமல் இருங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வாங்க சிம்மராசி நேர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே கேதன் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன்கிற கிரக அமைப்பு இருக்குதுங்க. 7ஆம் வீட்டு கலத்திரஸ்தானம் ராகு இருக்கார். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியன் தனியாக இருக்கார். 9ஆம் வீட்டில் மாந்தியும் தனியாக தான் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி என்ன சூரியன் மற்றும் செவ்வாய் உங்கள் ஜாபுக்கு போகிறீங்களே, உங்கள் பணி இடத்துல உங்கள் அதிகாரம் மற்றும் செல்வாக்கை தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு. சரிங்களா? அதே சமயம் 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ சனிங்க. அது என்ன ஆகும்? உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் அல்லது ஒர்க்லோடு, ஒர்க் ப்ரெஷர், செய்கிற வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலை வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வேலைப்புல அதிகரிக்கிற மாதிரி தன்மை இருக்குது. இது வேலைக்கு உண்டான நேச்சராக கிரக அமைப்பில் தெரியுதுங்க முருகா. சரிங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கார். இப்படி கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் ராகு இருக்காட்டி புதிய கூட்டாளிகளுடன் இணைந்து நீங்கள் இணக்கமாக செயல்படுவீங்க. தொழில் வியாபாரம் அமோகமாக ஜெயிக்க போகுது. லாபம் தரக்கூடிய தன்மையில் அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் பக்கத்து கடைக்கார வேலை மறைமுக எதிர்ப்புகள் இருக்குது. இப்படியெல்லாம் பாற்றங்கள் ஒற்றுமையாக இருக்கானுங்க. அதாவது கலைக்கலாமான்னு பல பேர் ஐடியா பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பொறாமப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு இருக்குங்க. அதே 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டுங்க. அதனால் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் தரக்கூடிய மேம்பாடு தரக்கூடிய நிதி நிலைமையை உருவாக்கி தருவார். அது கூட பொறாமையாக இருக்கும்ல. ஒருத்தர் பணங்காய் சம்பாரிச்சா நாம் கஷ்டப்படும் நினைக்க மாட்டானுங்க. ரைட்டுங்களா? அவன் எப்படி அவ்வளோகா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நினப்பு தான் நமக்கு பொறாமையாக மாறுதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கந்திச்சு இருந்தால் சுற்றி போட்டுக்குங்க. நல்லது. முருகா, குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப குடும்பத்தில் நல்ல புரிதல் வரும். ரைட்டுங்களா? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சுபகாரிகள் இடத்திற்கு உண்டான ஒரு வழிமுறையும் கிடைக்கும். நண்பர்கள், உறவுகள் மூலிமா ஒரு சுப செய்தி ஒன்று வீட்டுக்கு கிடைக்கும். ஜாதகது பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா பாரு, இந்த பையன் நல்லா இருக்குது, இந்த பொருள் நல்லா இருக்குது பார், அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. குடும்பம் உறவு சூப்பராக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி பந்தம் அப்படின்னு பார்த்தா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எங்கேயும் கலத்திரஸ்தானத்தில் துணையின் இங்கே தான் சிக்கலே வருது. இவையா இவா நேற்று என்ன கிழமை? நேற்று ஞாயிற்றுக்கிழமை மணி என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ண? காலையில் எந்திரிச்சு எனக்கு தெரியுமே, காப்பி குடிச்சு போட்டு கடையில் போய் ஒரு சளி பிடிச்சிருக்குதே, ஒரு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வான்னு சொன்னேன். ஆமாம், வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு என்ன? எனக்கு அதை கறித்துலேருந்து வயிற்று வலிக்குது பாம்பணி. நான் எப்படி அதுக்கு நான் என்ன பண்ணி பண்ணுறது? வேணா ஹாஸ்பிட்டல் வாழா போகலாம், அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியுமையா. எங்கள் அம்மா கறி அப்பவே சொன்னான் கல்யாணம் பண்ணுறப்ப. இந்த ஆளை பார்த்தா அவளை விவரமாக தெரியலையே, நீ எதுக்கு ஆமாங்கிற? உனக்கு இருக்கிற அறிவு என்ன, அந்தஸ்து என்ன? இந்த ஆள் அப்படின்னா உடனே நமக்கு சொல்லுன்னு கோபம். என்ன உங்கள் ஆத்தா அப்படி சொன்னா இப்படி சொன்னாங்கிற? எனக்கு என்ன அறிவு குறைச்சல் சொல்கிறேன். என்ன சொன்னேன்? நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன். அங்கே போய் என்ன பண்ணிக்கிறேன்? நாட்டுக்கோழி தான் பண்ணி கேட்டேன். அவன் என்ன பண்ணிக்கிறான்னு தெரியுமா? தெரியலையே. அதுதான் விவரம் கட்டாலும் எப்படி இருப்பேன் பார்த்து வேண்டிய வரணும். அவள் கிராஸ் கோழி போட்டு கொடுத்துட்டேன். கிராஸ் கோழி கிலோ 300 அது நாட்டுக்கோழி 800. நீ 8 கொடுத்து போட்டு கிராஸ் கோழி வாங்கிட்டு வந்துக்கிறேன். அப்போ உன்னோட அறிவு என்னன்னு தெரியுமா அப்படின்னு நம்மளை வாங்குன்னு வாங்குவாங்க. நாம் 8 கொடுத்து போட்டு கிராஸ் கோழி கொடுப்போம், நமக்கு எப்படிங்க தெரியும்? அந்த கடைக்கு போனால் அந்த கடைக்காரன் போட்டிட்டு நீ அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டானுங்க. இதுதானுங்க. இப்படி சின்ன சின்ன புலம்பலான தன்மை கூட அம்மனிக்கிட்டு வரும். எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? அதனால் கணவன் மனைவிகளை சண்டை
ஒரு வழியாக நீங்கும். அது கறிக்கு வழியோ அது இந்த கோழியோ ஜீரணமாகலையா, ஜீரணமாச்சுன்னா சந்தோஷம், ஜீரணமாகலையா வா ஒரு சோடாக்க குடிச்சோல் அப்படின்னு போக வேண்டியதான். சரிங்களா? சரி, காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகட்டும் சந்திரன் ஆகட்டும் சேர்க்கையானது காதலில் ஒரு இனிமையும் அந்யோன்யத்தையும் அதிகரிக்கும். புதிய உறவுகள் தொடங்குவதற்கு மிகவும் உன்னதமான நாள். அது நீங்கள் உண்மையான காதலாக இருந்தால் தொடங்கலாம். சரிங்களா? சரி, பசங்குலைகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆகட்டும் புதன் ஆகட்டும் செவ்வாயின் சேர்க்கையானது பசங்குலைகள் நல்ல வெற்றியை தரக்கூடிய, ஒரு எக்ஸாம் எழுதுனா நல்லா பாஸ் பண்ணக்கூடிய, ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி வரக்கூடிய தன்மை புகழ் கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். சூப்பருங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு லக்னத்திலே கேது இருக்கார். அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆனால் உங்களுக்கு நான் தான் அதுக்கு முன்னாடி நிற்பேங்க. தற்பெருமை இருக்குல்ல, சுய தம்பட்டம், அதை குறைக்கணுங்க. இருந்தால் கூட அதை குறைச்சிட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். மகம் நமக்கு எதுக்குங்க புகழும் இதுவும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். சரிங்களா? பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நீங்கள் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் சந்திரன் இருக்கார். அதனால் மன மகிழ்ச்சி நிதி ஆதாயம் கண்டிப்பாக உண்டு, கவலைப்படாதீங்க. குழந்தைகள் மூலம் சந்தோஷம் குடும்பத்தில் பெருகும். அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வாழ்வீங்க. புறத்தை பொறுத்த வரைக்கும். உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவடைஞ்சு இருக்கார். அதனால் உங்களுடைய அதிகாரம் புகழ் அதிகரிக்கும், சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்கும். அதே சமயத்தில் வேலைக்கு போனாலும் சரி, உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதரவு உண்டுங்க. என்ன அப்பப்போ அலைச்சல் இருக்கும், அலைச்சலுக்கு உண்டான உயர்வும் உண்டு. அதனால் கவலைப்படாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது, சூரியன் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கார், அது ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உங்களுக்கு சூரிய பகவானை மனசார வழிபடுங்க, நல்லது நடக்கும். ஏற்றுங்களா? அதே தர்ம சிந்தனையுடன் செயல்பட்டு சில அன்னதானம்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும், பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? போயிட்டு வரட்டுங்களா? இருந்தாலும் இனிமேல் கறிக்கடைக்கு போனால் கொஞ்சம் உஷாராக தான் கறி வாங்கணுங்கோ. போயிட்டு வரேங்க. நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இன்றைக்கி 3ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 4ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் சந்திரன் சுக்கிரன்கிற 4 கிரக அமைப்பு இருக்குதுங்க. 6ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 8ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வந்து வக்ரஸ்டேட்டில் இருக்கார். ரெக்டோகிரேட்டுக்கு போயிட்டாருங்களா. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கேதன் இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்ரமான குரு ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்குறப்போ பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய வருவாங்க. ரைட்டா? ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆக்சுவலிஸ் லைஃப் நல்லா போகுதுன்னு வச்சுக்கங்களேன் வேலையை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு எதிர்ப்புகள் எதுவும் பெருசாக இருக்காது. அப்படி இருந்தால் கூட சமாளிப்பீங்க. அதையும் ஒர்க் லோடு மட்டும் எனக்கு அதிகம் சார், வேலை செய்கிறாங்கிறக்காக கொண்டாந்து போது தள்ளுறாங்க சார், ஒரு மனசுக்குள்ளே புலம்பல் தன்மையும் இருக்குது. ரைட்டா? இருந்தாலும் வேலையை என்ன பண்ணுறது, ப்ரைவேட்னா அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவீங்க. ரைட்டுங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, 4ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறங்க. அங்கே கிரகங்களின் சேர்க்கை புதிய நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு புதிய பொருட்களை வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் தொழில் வியாபாரத்தை பெருக்கி தருவார். நல்ல அமைப்பு நல்லா இருக்குது. சரிங்களா? அதாவது இருக்கிற கடையிலேயே புதுசாக பல பொருள் வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதனுடைய அருமை அறிஞ்சு வாங்கி வந்து வியாபாரம் பண்ணுவீங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ இன்றைக்கி எல்லாத்துட்டையும் பொறுமையாக தான் பேசுவீங்க. வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு எப்படி காரியமாகணுமோ அது மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு பேசி நல்லா பண்ணுவீங்க. ஆனால் அதே சமயம் பெரிய முதலீடு பண்ணுறப்போ நிதானமாக யோசனை பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்கள் பாசிட்டிவ் பாயிண்ட். இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டிங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பார்க்குறப்ப குடும்பத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையை வச்சு பார்க்குறப்ப வீட்டில் மகிழ்ச்சி, ஒரு சுப செலவுகள் தரக்கூடிய சுபமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சூப்பராக இருக்குது குடும்பத்தில். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி துணையின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பார். ரைட்டுங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அதே சமயத்தில் கணவன் மனைவி புரிதலுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கு. சரிங்களா? அந்நியோன்யம் அதிகரிக்கும், தாம்பத்திய உறவு சிறக்கும். கொஞ்சம் உடல் நல்ல கோளாறு வரும், அதை மட்டும் கொஞ்சம் 2 பேருக்கு மாற்றி பார்த்துக்குங்க. சரிங்களா? காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் காதலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தூதுவராகவே வேலை செய்வார். புதன் வந்து அறிவுக்காரங்கன்னா எல்லாத்துக்கும் அறிவுக்காரன் தான். காதலுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாருங்க. அதே சமயத்தில் காதல் துணையுடன் சின்ன சின்ன பயணங்கள் சென்றுவதற்கும் ஒரு அறிவார்ந்த உரையாடல் செய்வதற்கும் இன்றைக்கி அருமையான ஒரு காலகட்டமாக அமைய போதுங்க. ஜெயிப்பீங்க, ஜொலிப்பீங்க, கவலைப்படாதீங்க. புதிய காதலாக இருந்தால் கூட. பசங்குலையில் பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி புதன். அப்புறம் என்னங்க, அறிவு கூர்மை, புத்தி ஷார்ப்னஸ், அறிவாற்றல், தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கும். வெற்றி அமோகம்.
நட்சத்திர பலன் பார்க்குறப்போ முதல்ல உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 4ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க. அதில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நல்ல அனுகூலமாக இருக்குது. புதிய வண்டி வாகனம், புதிய இடம் வாகனம் அப்படின்னு ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் நல்லா இருக்குது. தாய் வழி உறவு, தாய் மாமன், சித்தி, அப்படி இப்போ அந்த மாதிரி வகையில் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அனுசரித்து போங்க தாய் வழி உறவுகளில் மட்டும். வேலை அல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல தைரியத்துடன் செயல்பட்டு லாபத்தை ரெட்டி பார்க்குறக்கு ஐடியா பண்ணுவீங்க. உத்தரம் நல்லா இருக்குதுங்க. அதில் ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நீங்கள் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆகட்டும், சுக்கிரன் சேர்க்கையாகட்டும், இப்படி பார்த்தா மனசுக்கு ஒரு சந்தோஷம், இனம் புரியாத மகிழ்ச்சி ஒன்று ரைட்டா, ஒரு அழகான சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. அதனால் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மண்டேயில். அதே சமயத்தில் உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குதுங்க ரைட்டா. குடும்பத்தில் துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுக்கு மேலே என்னங்க அர்த்தம்? என்ஜாய் ஃபுல் டே தான். சூப்பர். சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாகட்டும், 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பாகட்டும், எல்லாம் வேலை அல்லது தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகளை பிரச்சனை வரும், அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய தன்மை வலுப்பெறும் ரைட்டா. அந்தளவுக்கு புத்தி கூர்மை வேலை செய்யணும்னு வச்சுக்கங்களேன். கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதில் முன்ன பின்ன கொஞ்சம் கருத்து வருவோம் வந்தால் கூட அனுசரித்து போய்க்கும் ரைட்டுங்களா. சித்திரைக்கு அவ்வளோதானு. அதே சமயத்தில் நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது புதன் எங்கே இருக்கார்? 3ஆம் வீட்டில் இருக்கார், வலுவாக இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல கல்விக்கு படிக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளுக்கு ரிசர்ச் பண்ணுறவங்க அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்ல அமைப்பு நல்லா இருக்குது ரைட்டுங்களா. முடிஞ்சால் காயத்ரி மந்திரம் தெரிஞ்ச சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இன்னுமே மூளை ஷார்ப்பாக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ராகுவின் தாக்கம் கொஞ்சம் குறையும். ராகு ஒரு மைனஸாக இருக்கார் இன்றைக்கி, அதுக்காக சொல்கிறேன் ரைட்டுங்களா. போய்ட்டு விட்டுங்களா. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க துலாம் ராசினர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் புதன் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன்கிற 4 கிரக அமைப்பு இருக்குதுங்க. 5ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 6th ஹவுஸில் சனி இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. அப்புறம் 11ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பை வச்சு பார்க்குறப்போ நீங்கள் வேலையில் நிலையான முன்னேற்றத்தை காண்பீங்க. சுணக்கமில்லாத வேலை நடக்கும். அதே சமயத்தில் எதிர்ப்புகள் எது வந்தாலும் சமாளிப்பீங்க. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை அமைப்பை வச்சு பார்க்குற உங்களுக்கு நல்ல ஒரு வேலைக்குண்டான ஒரு உந்துதல் சக்தி. இந்த வேலையை கொடுங்க சார், நான் ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு புது விதமாக ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் கண்டுபிடிச்சி வேலையை ஈஸியாக முடிப்பீங்க. அந்தளவுக்கு உத்தியோகத்தில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க முருகா, சூப்பராக இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட் அதை வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தையும் நிதியினுடைய ஸ்திரத்தன்மை, ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி இருக்குதுங்க. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வச்சு பார்க்குறப்போ புதிய முதலீடுகள் செஞ்சால் அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க ரைட்டுங்களா. அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் கவனத்துடன் பேசுவாங்க, எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. கொஞ்சம் கோபம் வரும், அதை குறைச்சிக்கோணும், அதனால சொல்கிறேன் ரைட்டுங்களா. ஓகே. குடும்பம் மற்றும் சார்ந்த உறவுகளை பார்க்குறப்ப குடும்பத்தில் இன்றைக்கி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தையும் கலகலப்பும் இருக்கும். இன்றைக்கி நிதி நிலைமை குடும்பத்தில் மேம்படும் ரைட்டுங்களா. நல்லது, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி உறவு பாண்டிங் அப்படின்னு பார்த்தா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தி கொஞ்சம் தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்கி கொடுக்குறாரு அம்மனிக்கிட்டையும் ஐயங்கிட்டையும். நல்லா தான் போயிட்டு இருந்தது சார், என்னென்னு இல்லை ஒரு கேள்வி கேட்டால் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு 10,000 கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகமாகவே கேட்பான். ஆமாம், வர்றப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர சொன்னேன், போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தேங்க. என்ன வாங்கினேன்? கீரை வாங்கிட்டு வந்தேங்க. எங்கே கீரை? ஐயோ, கீரை வந்தோம்னே எனக்கு தெரியும், பக்கத்து விட்டு அப்படி வந்தங்காட்டி கீரை வாங்கி தர சொல்லிக்கிறேன். அந்த அக்கா உனக்கு முன்னாடியே வந்து கீரை கொடுத்துட்டு போச்சு. ஐயா, கீரை வாங்கி இங்கே வாங்கிட்டு வர கொடுக்க சொன்னால் நீ வாங்கி அந்த மணிக்கு கொடுத்துருக்குறேன், உழப்பு எப்படி இருக்கும் பார் அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு கீரை எடுத்து ஒரு கீரையில் பெரிய பிரச்சனையே அந்த அளவுக்கு சந்தேக புத்தி. அப்படி சந்தேகப்படாத அப்படின்னு நான் கீரை வாங்கிட்டு நான் வைக்கலான்னு வச்சா அம்மணி வை வச்சுட்டு பார்க்கல. எனக்கு தெரியுமையா நீ யார்கிட்ட என்ன வேலை தர முடியும்னு எனக்கு தெரியுமையா அப்படின்னு சந்தேகம் அப்படி இப்போ சந்தேகமான நாளுங்க இன்னைக்கு. அதனால் கொஞ்சம் அனுசரித்து தான் போவானுங்க ரைட்டாக. வெளிப்படையான உரையாடல் பண்ணால் கூட அம்மனிக்கிட்ட தப்பிக்கிறது கஷ்டம் தானுங்கோ இன்னைக்கு. சரிங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைச்சு பார்க்குறப்ப காதலில் எதிர்பாராத முடிவுகளை எடுக்க வைப்பார். குழப்பங்கள் வரும், இவளை காதலிச்சதுக்கு கம்முன்னு அந்த பிள்ளையை பார்த்துக்கலாம்னு நினப்பு கூட வரும். ஆனால் உண்மையான காதல்கிட்ட இருந்ததுன்னா அம்மனி வந்து அடியோடி நடிப்பு. அதனால் பார்த்துக்கோங்க. அதே சமயம் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் காதலில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் கவர்ச்சியும் அதிகரிப்பார். அதனால் அம்மனியை பற்றி நீங்கள் சந்தேகப்பட்டால் கூட அம்மனி கோபம் என்னையா வேறு மாதிரி திங்க் பண்ணுற, நினப்பெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அப்போவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க உங்களையும். அதனால் நமக்கு ரெட்டிப்பு மனநிலையில் காதல் ஜெயிக்காதுங்க.
ரைட்டுங்களா? அதனால் இருக்கக்கூடிய உண்மையான காதல் ஜெயிக்கட்டுன்னு ப்ரே பண்ணிக்கணும். சரிங்களா? பசங்களில் பொறுத்த வரைக்கும் முருகா 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரசைடில் இருக்குங்காட்டி அவங்களுடைய ஆசீர்வாதத்தால், யாருடைய ஆசீர்வாதம்? வக்ரமான நிலைமையில் இருக்கிற குருவின் ஆசீர்வாதத்தால் மாணவர்கள் உயர்கல்வியில் பயிலக்கூடிய அதிக கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய தன்மையை உருவாக்குவாங்க. அதனால் குரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் 9ஆம் வீட்டில், நல்லா படிப்பாங்க, கவலைப்படாதீங்க. சித்திரநட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா அன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும் சூரியன் அமைப்பாகட்டும் ரெண்டும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து கொடுக்குறாங்க. நம்பி இருக்கலாங்க. அதே சமயத்தில் சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு. சின்ன சின்ன வாக்குவாதம் வரும், அதை தவிர்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை வராதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு வந்துங்க உங்களுக்கு எதிர்பாராத வழியில் பணம் வரக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அப்பப்போ சில குடும்பத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் மனக்குழப்பம் வந்து நீங்கும். அதனால் கொஞ்சம் அமைதியுடன் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது இன்றைக்கி நல்லதுங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா இன்றைக்கி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ர ஸ்டேட்டுங்க. அதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கி தந்தை வழி உறவில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் நீங்கும், பயணங்களால் அனுகூலம் உண்டுங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? சூப்பருங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டிய காரியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுக்கிரன் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கார், அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் துர்க்கை அம்மனை மனசார ப்ரே பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு சுபகாரியங்களாகட்டும் குடும்ப ஒற்றுமைகள் இன்றைக்கி மேலோங்கி இருக்கும். ரைட்டா? வெள்ளை நிற ஆடைகளை நீங்கள் அணிஞ்சிட்டு போனீங்கன்னா அந்த காரிய பலிதம் டக்குன்னு நடக்குன்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு ஜோதிட நிகழ்வு. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. இன்றைக்கி லக்னத்தில் புதன் இருக்கார், 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க, சூரியன் இருக்காங்க, சந்திரன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். 4ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் சனி தனியாக இருக்கார், 6ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. ஆன்மீக துறையில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கோயிலை பற்றி சிந்திப்பீங்க, குலதெய்வத்தை பற்றி சிந்திப்பீங்க. அதனால் குலதெய்வத்தை ப்ரே பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வேலையில் சுணக்கம் இருக்காது, தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தி அமைப்பு வச்சு பார்க்குறப்போ மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் அலுவலக சண்டைகள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய தன்மை குலதெய்வத்துக்கு இருக்குது. மாந்தியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைப்பார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக குலதெய்வத்தை கும்பிட்டு போங்க அந்த வேலைக்கு போனால். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா இன்றைக்கி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் திடீர் நிதி ஆதாயங்களையும் பேச்சாற்றலையும் வலுப்படுத்தி கொடுப்பார். அதனால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்ரமான குரு செட்டை வச்சு பார்க்குறப்ப முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்தை எல்லாத்துக்கும் கூட ஓப்பனாக உடச்சு விட்றாதீங்க. ரைட்டா? அது தொழில் ரகசியமாகட்டும் வியாபார ரகசியமாகட்டும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் மட்டும். குடும்பம் மற்றும் உறவுகளை பார்க்குறப்ப இன்றைக்கி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய அமைப்பை வச்சு பார்க்குறப்ப குடும்பத்தில் உற்சாகமும், சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அந்த சண்டைகளும் ஒரு புரிதலுக்காக வந்தது. ஒரு முடிவெடுக்கிறப்ப சின்ன ஆர்கியூமெண்ட் வரும்ல, அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தெளிவான முடிவெடுப்பீங்க. ரைட்டுங்களா? கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுத்து தப்பு இல்லை. சூப்பராக தான் இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய அம்மனியோட வீட்டை மேம்படுத்தி கொடுக்குறார். அதனால் அவங்களுக்கு சிந்தனை மேம்படும். அவங்க சொல்லக்கூடிய ஐடியாக்கள் கூட உங்கள் வியாபாரம் தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. ரைட்டுங்களா? மற்றபடி வெளிப்படையான உரையாடல் 2 பேரும் மனசார விட்டு பேசுகிறீங்கன்னா குடும்பம் அந்யோன்யம் நல்லாயிருக்கும், குழப்பங்கள் வராது குடும்பத்துக்கு 2 பேர்த்துக்குள்ளே. சரிங்களா? ஓகே. காதலரை பொறுத்த வரைக்கும் இருக்கா இன்றைக்கி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பை வச்சு பார்க்குறப்ப காதலில் இருக்கக்கூடிய உறவு நிலையாகவும் நீடித்ததாகவும் இருக்க போகுதுங்க. ரைட்டுங்களா? அதனால் உங்களுக்கு கமிட்மெண்ட்டான லைஃப் காதல் நல்லாயிருக்கு. 2 பேரும் அப்பப்போ மனம் விட்டு பேசிக்குவீங்க. காதல் என்ற ஒரு நிலைமையிலிருந்து திருமணம் என்ற உறவை நோக்கி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. பேசி பாருங்கள். அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பை வச்சு பார்க்குறப்போ பசங்க படிப்பில் அதிக முயற்சியும் கொஞ்சம் டைவர்ஷன் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் டைவர்ஷன் ஆகாமல் கொஞ்சம் கடினமாக உழைப்பு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். கான்சன்ட்ரேஷனோட படிங்க. இன்றைக்கி டைவர்ஷன் ஆக போகுது மழை. நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் விசாகம் வந்துங்க 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரமான நிலைமையில் வச்சு பார்க்குறப்போ எதிர்பாராத தனலாபம், பொருளாதார முன்னேற்றம் அல்லது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்ச விஷயங்கள் மூலிமா உங்களுக்கு எப்படியெல்லாம் தப்பாக மைனஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு ஐடியா வரும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதனால் யார்கிட்ட பேசினாலும் சரி அது பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக சில சிக்கல் வர மாதிரி தெரியுது, இருந்தாலும் அதை சாதித்துவா சமாளிப்பீங்க. சிக்கல் வராமே சமாளிச்சுக்க நல்லது தானே. சரிங்க. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 5ஆம் வீட்டில் சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டுங்க. அதே சமயத்தில் நிலையான அன்பும் உறவும் கல்வியும் சிறக்கும். இன்றைக்கி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருக்குது. அந்த தயக்கங்கள்லாம் இன்றைக்கி நீங்கி தைரியமாக செலவிடக்கூடிய
தைரியமாக முன்னேறக்கூடிய வெற்றிகரமான நிச்சயமான நாள் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். தைரியமாக இருங்க. தைரியம் ரொம்ப முக்கியம். கேட்டையை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே இன்றைக்கி புதன் மற்றும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சேர்க்கையானது உங்கள் பேச்சாற்றலை அதிகரிக்கும். வசீகரமாக பேசுவீங்க. யார்கிட்ட எப்படி பேசினா காரியம் சாதிக்கலாங்கிற ஒரு திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். சில முடிவுகளை துணிச்சலுடன் எடுத்து வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் மூலம் நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? முன்கோபம் கொஞ்சம் பொசுக்கு வருமானம் தெரியுது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யலாம்னா, கேது வந்து 10ஆம் வீட்டில் இருக்கார், அதனால் அது ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் விநாயகரை வழிபட்டால் தடைகள் நீங்கும். அதே சமயத்தில் ராகு 4ஆம் வீட்டில் இருக்கார், சனி 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் நீங்கள் சாலையில் சாப்பிட்றப்போ காக்கைக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட்றது முதல்ல வைப்பாங்க அந்த காலத்தில், நீங்கள் வைக்கலாம். அதே சமயத்தில் எறும்புகள் இருக்காங்க வீட்டில், எறும்புகள் இருந்து அங்கே போய் ஒரு சின்ன ஒரு அரிசி மாவுகுது. எறும்புகளுக்கு உணவளிப்பது உண்மையாலுமே உங்களுக்கு பல தடைகளை நீக்க உதவும்னு வச்சுக்கோங்களேன். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். வாயில்லா ஜீவனுக்கு உணவு வைக்கிறோம். முடிஞ்சால் பண்ணு. ரைட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. தனுசு ராசினர்கள் லக்னத்தில் இன்றைக்கி செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க, 4ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார், 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 9ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, 12ஆம் வீட்டில் புதன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்துங்க 7ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கார். வக்ரமாக இருந்தால் என்னாகும்? வேலையில் சுணக்கம் இருக்காது. வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருவார். ஆனால் சில தாமதங்கள் வரும். எடுத்தம் கவலத்தன் பண்ண மாட்டார், பொறுமையாக பண்ணுவார். நீங்களும் அமைதியாக இருக்கணும் அதுக்கு. சரிங்களா? அதே சமயம் லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரத்தன்மையும் செல்வாக்கையும் அதிகரித்து கொடுப்பாங்க. அதனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம்னு வச்சுக்கங்களேன், சிம்பிளாக. ஓகே. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அமைப்பாகட்டும், வியாபாரத்தில் புதிய முயற்சிகள், வெளிநாட்டு தொடர்புகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தொழில் அமைப்பு நல்லா இருக்குது. வியாபாரம் சூப்பராக வேலை செய்யுது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை வச்சு பார்க்குறப்போ புதிய அலுவலகம் அல்லது ஏதாவது தொழில் மேம்படுத்தக்கூடிய இடம் வாங்குறது, பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணால் முயற்சிகள் பலிக்கும். ரைட்டுங்களா? கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒன்று 2 டைம் யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வழியாக தெரியும், அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா. ரைட்டுங்களா? ஓகே. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி லக்னத்தில் இருக்கக்கூடிய பல கிரகங்களின் அமைப்பானது குடும்பத்தில் சின்ன சண்டைகள் வந்து அந்த சண்டைகள் தீர்வாகி அதுக்கு ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு பலிதம் எடுத்து அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் தரும். எடுத்தவங்களுக்கு பண்ண மாட்டீங்க. அப்பா ஒரு கருத்து சொல்லுவார், அங்கே சகோதரன் ஒரு கருத்து சொல்லுவான், ஆளுக்கால் ஒரு கருத்தை சொல்லி இறுதியாக அந்த கருத்து ஒரு சுப நிகழ்ச்சிக்கு வழிவகுக்குன்னு வச்சுக்கோங்களேன். குடும்ப உறவு அப்படி இருக்குது. கணவன் மனைவி பந்தம்னு பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ர ஸ்டேட்டுங்க. அதனால் துணையுடன் இருந்து வந்த சண்டைகள் நீங்கி அப்பாடி நிம்மதியாக அந்யோன்யம் தாம்பத்தியம் இன்னைக்கு இருக்குது. சண்டையே போட மாட்டாங்க. ரைட்டா? ஆஃபீஸிலிருந்து வேலை முடிஞ்சு தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்போ அம்மனி இன்றைக்கி என்ன ஏதாச்சும் வச்சுருப்பாலும் நினச்சி வந்தால் ஒன்றும் இருக்காது. சுட நெய் தோசை வேணுமா, கோதுமை தோசை வேணுமா, இல்லை ரவா உப்புமா கலட்டுமான்னு அன்பாக கேட்பாங்க. ரைட்டா? அந்த அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் அம்மனியோட பேச்சை கேட்டு நீங்கள் இன்றைக்கி நடக்குங்காட்டி உங்களுக்கு அவங்களும் உதவிகரமாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ நன்மை, செழிப்பு, சிறப்பு கணவன் மனைவிக்கு உண்டு. சூப்பருங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா, நீங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தியாகட்டும் காதலில் சில உறவுகளில் சில குழப்பங்களை உண்டாக்குவார். நேற்று நான் ஒன்று சொன்னேன், அதுக்கு பதிலே சொல்லி அப்படின்னா என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிந்தனை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் மறதியான ஒரு காதல்தன்மை இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக பேசுங்க. இந்த ஒரு நாளுக்காக நீங்கள் கஷ்டப்படுப்பாங்க. அதே சமயம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார். அதனால் உங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள பிடிச்ச விஷயங்களாம் மாறாது. அந்த ஒரு பேச்சில் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் பாருங்கள். புதிய உறவுகளை ஈர்த்து கூட கொடுப்பார் இன்றைக்கி சுக்கிரன். அப்புறம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு பசங்க பிள்ளைகளுக்கு நல்ல உயர்கல்வியில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஞானம், அறிவு, புத்தி ஆற்றல் அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க, படிப்பாங்க. சரி. மூலமஸ்தை பொறுத்த வரைக்கும் முருகா, லக்னத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். அதனால் மனசிற்கு மகிழ்ச்சியும் புதிய முயற்சிகள் வெற்றியும் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க முருகா. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை கூட அதிகமாக இருக்கும். அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லைங்க. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, லக்னத்திலேயே சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை அதிகாரத்தையும் செல்வத்தையும் அதிகரித்து கொடுக்குறாங்க. சரிங்களா? முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. தந்தையின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு, கவலைப்படாதீங்க. சப்போர்ட்டிங் நல்லா இருக்குது. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் ஆதிக்கமானது வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலனாக தர்றார், கவலைப்படாதீங்க. நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார், அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் தட்சிணாமூர்த்தியை மனசார வழிபடுங்க.
வழிபட வழிபட நல்லதே நடக்கும். அதே சமயத்தில் சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கார், அதனால் சுகமான வாழ்க்கை நல்லா அமையும். நீங்கள் முடிஞ்சால் ஸ்வீட்ஸ் வாங்கி தானம் செஞ்சீங்கன்னா இன்னுமே சுகமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். தானம்னா நீங்கள் வாங்கி அம்னிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இல்லாத ஏழைகளுக்கு தானம் தரும் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? சரி, நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார், 3ஆம் வீட்டில் சனி இருக்கார், 4ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார், 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 8ஆம் வீட்டில் கேது இருக்கார், 11ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன்கிற 4 கிரக அமைப்பு 12ஆம் வீட்டில் இருக்குது. இப்படியெல்லாம் பார்க்குறப்போ இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்ரமான குரு எதிர்ப்புகளை சமாளித்து உத்தியோகத்தில் வெற்றி பெறக்கூடிய தன்மையை உருவாக்கி தர்றார். கவலைப்படாதீங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கூட்டு அமைப்பு என்னென்னா, வேலை நிமித்தமாக வெளியூர் மற்றும் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தா கூட அதுக்குண்டான பலனையும் கொடுப்பார். கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், கொஞ்சம் இதுவும் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும். முருகாசரணம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ புதிய வழிகளில் நிதி ஆதாயங்கள், புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்தி நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் வியாபாரத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியினுடைய சனியை வச்சு பார்க்குறப்போ உங்கள் முயற்சிக்கு உரிய பலன் உண்டுங்க. தொழில் ஸ்திரத்தன்மையாக இருக்குது, வியாபாரம் செழிக்கும். கவலைப்படாதீங்க. குடும்பம் மற்றும் உறவுகள் பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, இல்லையேல் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களை உண்டாக்கி வச்சுருவாங்க. சண்டைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நிறுத்தி நிதானமாக டீல் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அம்மனின்னா ஐயங்குடன் 2 பேரும் தனியாக செலவிடும் நேரம் அதிகமாக இருக்குது. அப்புறம் என்ன, அந்நியனியும் அதிகரிக்கும், தாம்பத்தியம் சிறக்கு. மல்லிகைப்பூ வாங்காமையே மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க அவங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் ரகசியமான பல விஷயங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் போட்டு உடைச்சிங்கன்னா அப்புறம் எந்த பூ வாங்கிட்டு போனாலும் ஜெயிக்காது. அதனால் ரகசியமான சில விஷயங்கள் இருந்தால் பேசவே பேசாதீங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அந்த விஷயத்தில் பழைய சில பேசி. அதே சமயத்தில் உங்களுடைய பந்தம் சொல்லக்கூடிய அந்த உறவில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மையாக இருக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை டச் பண்ணி பேசக்கூடாது. கணவனாகட்டும் மனைவியாகட்டும். புரிஞ்சுதானுங்க? கேர்ஃபுல்லாக இருந்தது. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகானுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தி காதல் உறவில் சில தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி தருவார். டல்னஸான ஒரு காதலாக தெரியுது. இன்றைக்கி புரிதல் மேம்படணும்னா இன்றைக்கி என்னென்னா 11ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதனால் கொஞ்சம் அறிவார்ந்த உரையாடல்களில் புதனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். மைனஸான விஷயம் பேசவே பேசாதீங்க. நீ அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி பண்ணியிருக்கலாம்பாங்க. இல்லைம்மா நீ பண்ணியிருக்கலாம், இது ஒரு சூப்பராக ஐடியா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக எடுத்து விடுங்க. ரைட்டா? அப்படி பண்ணால் நல்லது நடக்கும். கொல்லப்படாதீங்க. சரி, பசங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்ரமான குரு அது என்ன பண்ணுறாரு, பசங்களுக்கு போட்டித் தேர்வுகள் ஆகட்டும், கிளாஸ் டெஸ்ட் ஆகட்டும், அதில் வெற்றி வர கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி படிக்கணும். ரைட்டுங்களா? கொஞ்சம் ஒரு ஸ்டெப் படிங்க சீரியஸாக. நட்சத்திர பலன் பார்க்குற உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பை வச்சு பார்க்குறப்போ உங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். தொழில் நிலையான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. கவலைப்படாமல் இருங்க. அதே சமயத்தில் தந்தை வழி உறவுகள் இந்த பிரச்சனைகள் நீங்கி இன்றைக்கி ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். உத்திராடத்துக்கு. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை அமைப்பை வச்சு பார்க்குறப்போ சில செலவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், குடும்பத்துக்காகட்டும். அது விரைய செலவாக சுப செலவான்னு தெரியல, முதல்ல செலவுகளாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதே சமயத்தில் மனசுக்கு அமைதி இல்லைப்பா, அங்கங்கே அலைய வேண்டியது இருக்குதுப்பா அப்படின்னு அப்பப்போ ஆன்மீக கோயிலுக்கு போகணும், உங்கள் குலதெய்வத்துக்கு போகணும், அல்லது ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு போகணும். எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும். மனசுக்கு அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக திருவோணத்துக்கு. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு நம்ம நினச்சது மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். சில ரகசியமான விஷயங்களை சஸ்பென்ஸாக கூட பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? அந்தளவுக்கு இருப்பீங்க. அதே சமயத்தில் ரகசியமான விஷயம் பாசிட்டிவாக இருந்தால் சந்தோஷம், நெகட்டிவாக பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சிக்கல் பெருசாக வந்துடும். எச்சரிக்கையாக இருக்கும். அதில் உங்கள் நெகட்டிவான விஷயத்தை கூட்டிகிட்டு போகிற ரெடியாக இருப்பாங்க நிறைய பேர். போகவே போகாதீங்க. வெளிநாட்டில் வேலை தேட பசங்களுக்கு யாராக இருந்தாலும் ரைட்டு, அவங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று சேரப்போகுது. வீட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு அதில் நல்லா இருக்குது இன்றைக்கி. சரிங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி சனி 3ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க, தடைகள் நீங்கும். கேது 8ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் கொஞ்சம் வண்டி வந்து போகிறப்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். ரைட்டுங்களா? அதே மாதிரி கருப்பு கலர் ஷர்ட் எல்லாம் போட்டு தவிர்க்கணும். கேதுக்கு அந்த கலர் ஆகாதுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரைட்டா? நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க கும்பராசினர்களே, இன்றைக்கி லக்னத்தில் ராகு இருக்காருங்க, 2ஆம் வீட்டில் சனி இருக்கார், 3ஆம் வீட்டில் மாந்தி, 5ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 7ஆம் வீட்டில் கேது,
10ஆம் வீட்டில் புதன், 11ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன், 4 கிரக அமைப்பு. இப்படிலாம் பார்த்தா வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய அறிவாற்றல் மிளறப்போகுது. அந்த அறிவாற்றல் மூலிமா பணியிடத்தில் வெற்றி பெறக்கூடிய பரவாயில்லையே அந்த ஐடியா சூப்பராக இருக்குதுன்னு பல பேர் வந்து பாராட்டுவாங்க. அதில் சூப்பராக வேலை செய்ய போகுது. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா உத்தியோகத்தில் நல்ல லாபமும் உயரதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஸோ சூப்பர் பாயிண்ட்டுங்க எல்லாமே சூப்பர் டபுள் பாசிட்டிவ். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி லக்னத்திலேயே ராகு இருக்கார். அதனால் புதிய தொழில் வியாபாரம் முயற்சிகள் லாபம் தரும். நல்லா அமோகமாக ஜெயிப்பீங்க. ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் எல்லாத்துக்கும் ஓப்பனாக பேசக்கூடாது. எப்படி தொழில் ஆரம்பிக்கிறது, எப்படி கற்றுக்கிறது, எப்படி வாடிக்கையை கவர் பண்ணுறதுல பல ரகசியமான ஐடியாக்கள் வச்சுருப்பீங்க. அது போட்டு உடச்சிடப்படாது. சில ரகசியங்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் டெக்னிக்காக. சரிங்களா? அது சொல்ல 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதி சனி இருக்கார். அதனால் நிதி நிலைமை நிலையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பொருளாதார நிலைமை மேம்படும். கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 3ஆம் வீடு 2ஆம் வீட்டில் தான் சனி இருக்கார். கரெக்ட், 2ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதமும் ஒரு குடும்பத்தில் நிலையான ஒரு நிதி ஸ்திரத்தன்மையும் கண்டிப்பாக இருக்குது. சனி வந்து உங்களுக்கு கைவிட மாட்டார். சந்தோஷமாக வச்சுருக்கார் குடும்பத்தில். கணவன் மனைவி பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய 2 பேரும் அமைஞ்சது கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் 2 பேருக்கு வலுப்பெறும். பக்கத்தில் கோயிலுக்கோ குலதெய்வத்துக்கோ நல்ல ஒரு அதனாலேயே உங்களுக்கு பிணைப்பு அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். 2 சேர்ந்து கோயிலுக்கு போய்ட்டு இருந்தால் கடவுள் நல்லதானே கொடுப்பாரு, நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. அதே சரி 7ஆம் வீட்டில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா கேது இருந்தால் கூட குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை காமிக்குது. பட் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர தன்மை அதிகமாக இருக்குங்காட்டி பெருசாக குழப்பங்கள் பெருசாக வராது. ரைட்டுங்களா? விட்டு கொடுத்து செல்வீங்க. சூப்பருங்க. கேது வந்து பெருசாக பாதிப்பு இல்லை இன்றைக்கி. சரிங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகானிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரமான ஸ்டேட். அதனால் காதலில் இருக்கும் உறவு ஒரு ஆரோக்கியமான காதலாக நிலையான காதலாக மிளறப்போகுது உங்களுக்கு. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் காதலில் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை உண்டாக்கி தருவார். சுப நிகழ்ச்சியை நடத்தி தருவார். காதலை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் கூட நீங்கள் போகலாம். திருமணம் என்ற உறவுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். சூப்பருங்க. பசங்குலையில் பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கார். அதனால் பசங்குலையை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? நட்சத்திர பலன் பார்க்குறப்போ அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆகட்டும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஆகட்டும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் நண்பர்கள் மூலிமா உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் முன்கோபம் இதுக்கு மேலே நிற்கிது, அதை குறைச்சிக்கும். சதயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்றைக்கி லக்னத்திலேயே ராகு இருக்கார். அதே சமயத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்னென்னா கொஞ்சம் மனக்குழப்பம். இதை எடுக்கலாமா அதை செய்யலாமா ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு குலதெய்வத்துக்கு போய் பூ கேட்குறது ரைட்டா ஒரு முடிவெடுப்போம். கடவுள் வழி எந்த வழி அந்த வழியை எடுத்துக்கலான்னு இந்த மாதிரி ஒரு நிலத்தன்மையை வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு வேலை செய்கிறதுல நடக்கும். இன்றைக்கி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுனால புதிய நண்பர்கள் என்பே கிடைப்பாங்க. இருந்தால் கூட இன்றைக்கி அவங்க மூலிமா நல்ல சந்தோஷமாக கிடைச்சா கூட அம்மனிக்கிட்ட லேசாக மன வருத்தம் இருக்குதே அப்படின்னு ஃபீலிங் இருக்குது. இப்படியெல்லாம் கலந்து தான் இருக்குது இன்றைக்கி பலன்கள். போராட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகானிக்கு 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி இருக்கார். அதனால் நிதி நிலைமை ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. பேச்சில் நிதானம் கூடும். அதனால் யார்கிட்டையும் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. உங்கள் பேச்சில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். ஓகே, கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அதனால் ஜாலியாக இருக்கலாம். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரும். இன்றைக்கி நீங்கள் ராகு வந்து லக்னத்திலே இருக்கார். கேது வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் துர்க்கை அம்மனையும் விநாயகரையும் வழிபடுங்க. குறைகள் களையப்படும். சனி வந்து 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் ஏழைகளுக்கு ஏதாவது முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். ஒரு உணவு தானியம் பண்ணுறது அல்லது நிதி ஆதாயங்கள் அதை பார்த்து அவங்களுக்கு 1-2 காசு கொடுக்குறதுலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடும் நல்லாவே உயரும் வச்சுக்கலாம். சரிங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க மீனராசினர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே யார் இருக்கா? சனி இருக்கார். 2ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். 4ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். 9ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், அப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்க. 12ஆம் வீட்டில் ராகனன் தனியாக இருக்கார். இப்படி இருந்தால் நம்ம மீனராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி செவ்வாயும் சூரியனும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சந்திரன் சேர்ந்திருக்கார். இப்படிலாம் இருந்தால் உத்தியோகத்தில் அதிகாரம் மற்றும் உயர் பதவிகளை பெறுவதற்குண்டான அமைப்பு சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு உங்கள் கிரக அமைப்பு சூட்டபுளாக இருக்குது. இன்றைக்கி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் சில பேர்த்துக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். அலைச்சலும் ஆதாயத்துக்கு தான் அப்படிங்கிறது வேலையில் எந்த சுணக்கமும் இருக்காது. ரைட்டுங்களா? அதனால் வெளியிலாம் போனால் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா லக்னத்திலேயே சனி இருக்கார். அதனால் உங்கள் முயற்சிக்கு உரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சனீஸ்வரன் கைவிட மாட்டார், ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் தொழில் ஸ்திரமாக இருக்கும், வியாபாரம் செழிக்கும். அதே சமயத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகட்டும், அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் சார்ந்த வியாபாரம் செஞ்சவங்களுக்கு
கலைத்துறை சார்ந்து பொருள் விற்பீங்கள, வாடகை கொடுறவங்க, நாடகத்துறை சார்ந்து அவங்களுக்கு பொருள் விற்பறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி லாபம் அதிகரிக்கும். ஸோ ரொம்ப ஒரு சுக்கிரன் வந்து கொஞ்சம் அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அப்படிங்கிற நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குதுங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பார்க்குறப்ப முருகா குடும்ப உறவுகளை 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்ர குரு வீட்டில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சியும் நடத்தி தரார், அமோகமாக இருக்குது. கணவன் மனைவி பந்தவன் பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி லக்னத்திலேயே சனி இருக்கார், அதனால் துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சின்ன பிரச்சனை கேஷலாக விட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் வேறு மாதிரி ஆகி போகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுவாக்கில் கூட. அம்மனையும் ஐயனும் 2 பேரும் துணையுடன் ஆழமான புரிதல் வேணும்னா நீங்கள் அமைதியாக ரைட்டாக இருக்கணும். பந்தம் அப்போ தான் பலப்படும், இல்லைன்னா பந்தம் வீக்காகி போயிடும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி காதலர் நிலைமையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இருக்கக்கூடிய புதன் ஆகட்டும் காதலர் இருக்கக்கூடிய உரையாடல்களை மேம்படுத்தி உறவுகளை பலப்படுத்துகிறார். மீனத்துக்கு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட காதல் வாழ்க்கை ஜொலின்னு ஜொலிக்குதுங்கோ. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அமைப்பை வச்சு பார்க்குறப்போ இதுவரைக்கும் இருந்து வந்த காதல் குழப்பங்கள் நீங்கி தெளிவான காதல் பளிச்சுன்னு தெரியும், சூப்பருங்க. பசங்களையில் பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ர ஸ்டேட், அதனால் பசங்களையும் நல்ல கல்வியில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தாயின் ஆதரவு இன்றைக்கி உண்டு. அதனால் நல்ல அமைப்பு நல்லா இருக்குது, பசங்களும் நல்லா படிப்பாங்க, கவலைப்படாதீங்க. நட்சத்திர பலன் பார்க்குறப்போ புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகன் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ர ஸ்டேட், அதை வச்சு பார்க்குற வண்டி வாகனம் வாங்கும் முயற்சிகள் ஒரு அனுகூலமான பலனை தரும். இன்னைக்கு சப்போர்ட்டிங் டே தானுங்க. தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி மன நிம்மதி கிடைக்குங்க புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகன் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உங்கள் முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் உத்திரட்டாதிக்காரங்க. அதே சமயத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், நிலையான வருமானம், ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் இன்றைக்கி ஜென்ரேட் ஆகும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி 12ஆம் வீட்டில் யார் இருக்கார், ராகு இருக்கார், அதனால் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள், தூர பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. எதிர்பாராத ஆதாயங்கள் கூட வருவதற்கு நிதி ஆதாயமாக இருக்கலாம், அதில் ஏதோ நல்ல செய்தி வரக்குண்டான வாய்ப்பும் அமோகமாக தெரியுது ரேவதிக்கு. மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறால் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில்படுற நல்ல லாபம் கிடைக்கும், ரைட்டுங்களா. புதுசாக வேலை தேடுபவங்களுக்கு நல்ல வேலை அமைப்பு நல்லா இருக்குது, நல்ல செய்தி வரும்னு வச்சுக்கலாம். பொதுவாக இன்றைக்கி நீங்கள் குரு 4ஆம் வீட்டில் வலுவாக இருக்குங்காட்டி நீங்கள் அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது. இல்லாத ஏழை மக்களுக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்ப சிறந்ததுங்க. அதே சமயத்தில் சனி வந்து லக்னத்திலே இருக்கார், அதனால் ஆஞ்சநேயரை மனசார ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் மன அமைதியை தேடி கொஞ்சம் ப்ரே பண்ணி நல்லது நடக்கும், சரிங்களா. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரேங்க, தேங்க்யூ. வஜ்ரம் அஸ்ட்ரோ நேர்களை மார்கழி மாதத்தினுடைய பயன் 12 ராசி, அதாவது மேசம் முதல் மீனம் வரை தனித்தனியான பலன்களை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அது சின்ன சின்ன பரிகாரம் என்ன பண்ணணும், வீட்டில் வச்சு எப்படிலாம் பூஜை பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மிக தெளிவாக வந்துங்க கொஞ்சம் கோச்சாரத்தின் அடிப்படையிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையும் முருகன் அருளாலும் சொல்லியிருக்கேன். தனித்தனி வீடியோவாக நம்ம சேனல்லேயே இருக்குதுங்க, லிங்க் எல்லாம் அங்கே போனீங்கன்னா இருக்குது. அந்த மாத பலன்களில் பிளேலிஸ்ட்டில் மாத பலன்கள் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், போய் பார்த்துட்டு முடிந்தவரை பயன்பெறுங்கள் அப்படின்னு வேண்டிட்டு போயிட்டு விட்டுங்களா. நாளை சந்திப்போம். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். சென்னிமலை முருகனுக்கு அரோகரா.